வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். இப்பொழுது ஜிசிசி சுற்றுலா விசாக்களை குவைத்தில் வெளிநாட்டினர் வருகையின் போது பெறலாம். எந்தவொரு வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாட்டிலும் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் எந்தவொரு எல்லை துறைமுகம் அல்லது விமான நிலையத்திலும் வருகையின் போது வழங்கப்படும் சுற்றுலா விசாவில் குவைத்துக்குள் நுழைய அனுமதிக்கும் புதிய தீர்மானத்தை உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. தகுதியுள்ள பயணிகள் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் செல்லுபடியாகும் அந்தந்த ஜிசிசி நாடுகளில் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் மற்றும் குடியிருப்பு அனுமதியை வைத்திருக்க வேண்டும். முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசுப் சவுத் அல் சபா கையொப்பமிட்ட 2025 ஆண்டின் அமைச்சர் தீர்மான எண் 1386, 2008 ஆண்டின் அமைச்சர் தீர்மான எண் 1228 மற்றும் ஏதேனும் முரண்பட்ட விதிகளை ரத்து செய்கிறது. இந்த சட்ட நடவடிக்கை அமைச்சகத்தின் செயல் துணை செயலாளரின் முன்மொழிவை தொடர்ந்து வெளிநாட்டினரின் குடியிருப்பு சட்டம் தொடர்பான 2024 ஆண்டின் ஆணை சட்ட எண் 114 படி வருகிறது. இந்த தீர்மானம் ஆகஸ்ட் 6, 2025 அன்று அதிகாரப்பூர்வமாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதிலிருந்து அமுலுக்கு வந்திருக்கின்றது. மெத் துப்பாக்கிகள் மற்றும் குற்றம் குவைத்தில் வெளிவந்த மோசமான தருணம். முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசுப் சவுத் அல் சபாவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் குற்றவியல் பாதுகாப்பு துறையின் போதைப்பொருள் அமலாக்கத்திற்கான பொது இயக்குநரகம் மெத்தம்பேட்டமைன் தயாரித்து கடத்தியதாக அறியப்பட்ட குற்றவாளியான தலால் அல் ஹுமைதி ஹமாத் அல் அஜிலை கைது செய்திருக்கின்றது. சாத் அல் அப்துல்லா பகுதியில் இந்த கைது நடந்திருக்கின்றது. அல் அஜிலின் குடியுரிமை சமீபத்தில் ரத்து செய்யப்பட்டது. விரிவான விசாரணைகள் மற்றும் கள கண்காணிப்பை தொடர்ந்து கடத்தப்பட்ட ரசாயன பொருட்களை பயன்படுத்தி மெத்தம்பேட்டமைனை தயாரிப்பதில் அவர் ஈடுபட்டிருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர். இந்த நடவடிக்கையின் பொழுது மெத்தம்பேட்டமைன் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் 30 லிட்டர் அடிப்படை இரசாயனங்கள் அதன் இறுதி கட்டத்திற்கு முந்தைய 3 லிட்டர் போதைப்பொருள் மற்றும் 6 கிலோகிராம் விற்பனைக்கு தயாராக உள்ள மெத்தம்பேட்டமைன் பல்வேறு இரசாயனங்கள் மற்றும் உற்பத்தி உபகரணங்களுடன் அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பிடப்பட்ட சந்தை மதிப்பு தோராயமாக 5 லட்சம் குவை தீனார்கள் ஆகும். கூடுதலாக 2 துப்பாக்கிகள் மற்றும் பல சுற்று உயிருள்ள வெடிமருந்துகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. கைப்பற்றப்பட்ட அனைத்து பொருட்களும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் சந்தேக நபர் சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றார். போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கானதன் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை உள்துறை அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதுடன் சமூகத்தை பாதுகாக்க கடத்தல்காரர்களுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். நாட்டின் பாதுகாப்பையும் அதன் குடியிருப்பாளர்களின் நல்வாழ்வையும் பாதுகாக்க உதவும் வகையில் சந்தேகத்திற்கிடமான எந்தவொரு நடவடிக்கையையும் புகாரளிப்பதன் மூலம் ஒத்துழைக்குமாறு அமைச்சகம் பொதுமக்களை வலியுறுத்துகிறது. பிலிப்பைன்ஸ் வீட்டு பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு இல்லை. வீட்டு வேலை தொழிலாளர் அலுவலகங்களின் ஒன்றிய தலைவர் காலித் அல் தக்னான் தற்பொழுது ஆட்சேர்ப்பு நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் மிக பாரிய பிரச்சினை வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலை நிர்ணயம் காரணமாக விண்ணப்பங்கள் இல்லாததுதான் என்று உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இது அனுபவம் வாய்ந்த வேட்பாளர்களை பெறுவதற்கு ஏஜெண்டுகளுக்கு சிறிய நெகிழ்ச்சித்தன்மையை அளிக்கின்றது. மேலும் கிடைக்கக்கூடிய தொழிலாளர்களின் ஒட்டுமொத்த தரத்தையும் எதிர்மறையாக பாதிக்கின்றது. அல் தக்னான் குறிப்பிடுகையில் அமைச்சகத்தின் நிர்ணயிக்கப்பட்ட விலை நிர்ணயம் வயதான தொழிலாளர்களை மட்டுமே அனுமதிக்கும் என்பதால் நாங்கள் நல்ல விண்ணப்பங்களை பெறவில்லை. அவர்களில் பலர் சிறந்த சலுகைகளை வழங்கும் பிற வளைகுடா நாடுகளுக்கு செல்ல விரும்புகிறார்கள். சில ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து ஆட்சேர்ப்பு செலவு 575 குவை தீனாரை எட்டுகிறது. இது வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப ஏற்றுக்கொள்ளத்தக்க தொகையாகும். இருப்பினும் சந்தை இன்னும் முதன்மையாக ஆசிய தொழிலாளர்களை சார்ந்திருக்கின்றது. பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களை பற்றி அவர் குறிப்பிடுகையில் ஆட்சேர்ப்பு மீண்டும் தொடங்கப்பட்டது தற்காலிகமானது. புதிய தொழிலாளர்களுக்கு அல்ல, குவைத்தில் முன்பு பணிபுரிந்தவர்களுக்கு மட்டுமே ஆகும். அந்த பகுதி மீண்டும் திறக்கப்பட்டு இப்பொழுது 1.5 ஆண்டுகள் ஆகின்றன. இப்பொழுது 1.5 ஆண்டுகள் ஆகிய நிலையில் வெளியுறவு அமைச்சகமும் மனிதவளத்திற்கான பொது ஆணையமும் தலையிட்டு குவைத்தில் ஒருபோதும் வேலை செய்யாத தொழிலாளர்களுக்கான ஆட்சேர்ப்பை அதிகாரப்பூர்வமாக திறக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது.
பிலிப்பீன்ஸ் தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்துவது குறித்து பேசிய அல் தக்னான், இது தற்பொழுது விவாதத்தில் இல்லை, பிலிப்பீன்ஸ் தரப்பால் மட்டுமே பரிசீலிக்கப்படுகிறது. சம்பளம் உயர்த்தப்பட்டால் இந்த மாற்றம் அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும். இது பிலிப்பீன்ஸின் உள் விவகாரம். இது விரைவில் செயல்படுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. உள்ளூர் சந்தையில் எத்தியோப்பிய தொழிலாளர்களின் தாக்கம் குறித்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நாட்டினருக்கான தேவை அதிகமாக காணப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான கோரிக்கைகள் காணப்படுகின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.66 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.86 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.45 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.24 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 286.69 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 983.61 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 397.35 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.